ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்செட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஹீரோ அவங்க அத்தையும் நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பில் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒரு மீட்டிங்க்காக பெங்களூரில் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு நிலமை வந்துடுது. அதனால அவங்க ஆஃபீஸ்லேயே வீடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது 1 மந்த்துக்கு தங்கி அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால. சரின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு இது மாதிரி ஹீரோட்ட, தம்பி நான் 1 மாதத்துக்கு நானும் அண்ணியும் பெங்களூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குடா, நீ வீட்டை பார்த்துக்கோ, அத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்துக்கிறேன்னே, அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ பார்த்து ட்ராவல் பண்ணு, பார்த்து இங்கே புது இடம் கொஞ்சம் பார்த்து இரு, அண்ணியையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை பார்த்துக்கிறேன்டா, நீ அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அண்ணனும் அண்ணியும் கிளம்பி பெங்களூர் போயிடுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் அத்தையும் மட்டும்தான் இருக்கிறோம். எப்போதும் அண்ணன் அண்ணி இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லைனாலும், இருந்தாலும் எனக்கு நானும் அத்தையும் இருக்கிறது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, எங்கள் அண்ணியோட அம்மா அத்தைன்னு நான் சொன்னாலும், அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்மணினே சொல்லலாம். அவங்க வயதான ஒரு தோற்றத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு அக்காங்கிற வயசில் உள்ளவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதனால அவங்க பேசுகிற விதம், காமெடியாக பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா தான் இருந்துகிட்ருந்தோம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, நான் முன்னாடியிலேருந்தே காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இரவு நேரத்தில் யாரும் இல்லைன்னா, நான் அந்த மாதிரியான படங்கள்லாம் போட்டு பார்க்குறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு சரி அண்ணனும் அண்ணியும் இல்லை, அத்தை மட்டும்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி ஒரு படத்தை வாங்கிட்டு டிவியில் போடுறதுக்காக நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு அத்தை தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். அவங்க தூங்குறதுக்காக போயிட்டாங்க. சரின்ட்டு நான் என் ரூமில் டோரை லாக் பண்ணாமல் சும்மா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சின்சியராக. எனக்கு ஒரு மனசில் தோணிகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யாரோ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. என்னென்னா, யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு தோணும்ல, யாராச்சும் எட்டியிருந்து நம்மளை பார்த்தா. அது மாதிரி எனக்கு ஒரு தோணிகிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ண உடனே, நான் உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அதை ஒரு லைட்டாக சின்ன கண்ணாடி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தேன். யார் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்பவே ஷாக்கிங் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியம். என்னென்னா, என் அத்தை இந்த படத்தை பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு. என்னடா அது, இவங்க என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன், அவங்களுக்கும் ஆசை பாசங்கள்லாம் இருக்கும் தானே, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ நம்மள மாதிரி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.